கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 45வது நாளில் உன்னதமான தேவன் நம்மளை கொண்டு வந்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? இந்த அருமையான 100 நாள் ஜெபத்திலையும் நம்மளை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் உன்னதமான தேவனுடைய மறைவில் வந்திருக்கிறீங்க, தெய்வ பிரசன்னத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த நாட்களில் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களுக்கு உள்ளதை உங்கள் கையில் தராமல் இருக்கிற சில அந்தகாரங்கள் உண்டு. அந்த அந்தகாரங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் செபிக்க எழும்பும் பொழுது, உங்கள் பட்டயங்களை நீங்கள் கையில் பிடித்த பொழுது அவைகளெல்லாம் பயப்பட ஆரம்பித்து விட்டது. இந்த நாட்கள் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒரு ஜெயம் வருகிறது. கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறாரு. கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை கொண்டு வருகிறாரு. எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறாரு, என்னையே ஒரு யுத்த வீரனாக, ஒரு யுத்த வீராங்கனையாக மாற்றுகிறாரு. தேவ ஜனம் புரிந்து கொள்ளணும், இது ஒரு அருமையான யுத்த ஜெபம். இந்த யுத்தத்தில் சத்துரு கீழே விழுவான். அன்னைக்கு கோலியாத்துன்னு சொல்லுகிற ஒரு நபர் வந்தான். அவன் ஒரு சேலஞ்ச் பண்ணான். நான் ஜெயித்தேனா பெலிஸ்தர்களுக்கு நீங்க அடிமை, நீங்க ஜெயித்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு நாங்க அடிமை. தேர் இஸ் நோ நெகோசியேஷன். எந்த பேரம் பேசுறதும் கிடையாது. ஜெயிக்கிறவங்க ஆளுக செய்வாங்க. அதே போலதான் தேவஜனமே, இன்னைக்கு நீ சத்ருவை ஜெயித்தனா அவன் உனக்கு அடிமையா இருப்பான். இல்ல நீ சத்ருவால் ஜெயிக்கப்பட்டனா அவன் உன் குடும்பத்தை அடிமைப்படுத்துவான். இப்படிதான் வேதத்துல பல ஆண்டுகளாக கிட்டப்பட்ட ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி இருந்தாங்க. அந்த ஆபிரகாமின் குமாரத்தியை சாத்தான் 18 வருடங்களாக கட்டி வைத்திருந்தான். கர்த்தராகிய இயேசு அவளை விடுதலை ஆக்கினார். இப்படி நெடுநாளாக கட்டப்பட்ட சகல காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு விடுதலை ஆக்கினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அந்த உன்னதமான தெய்வன் இந்த அருமையான தீர்க்க தரிசன ஜெபத்துல ஆவியினால் நிரப்பும் இந்த ஜெபம், இந்த அருமையான வல்லமையான ஜெபம், கர்த்தருடைய ஆவியானோர் கிரியை செய்கிற இந்த அருமையான நேரம், பல ஆயிரம் ஜனங்கள் கூடுகிற இந்த அருமையான ஜெபத்துல நீங்க எல்லாரும் இந்த அருமையான இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கூப்பிடும் பொழுது உன்னதத்தில் இருக்கிற ராஜாவுடைய முகம் உங்களை நோக்கி பார்க்கும். அவர் முகம் உங்களை நோக்கி பார்த்தால் உங்க வீட்டில் மழை பெய்யும். உங்க வீட்டில் ஆசீர்வாதத்தின் மலை, ஆவியின் மலை, ஜீவ ஊற்று அக்னி உங்க வீட்டில் இறங்கும். பரிசுத்த அக்னி இறங்கும் பொழுது விடுதலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள் உங்க குடும்பத்தின் மேல் அவருடைய கரம் வந்திருக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிறீங்க. அதனால உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, உங்க குடும்பம் மாறப்போகிறது. நெடுநாள் தடைய கர்த்தர் மாத்துகிறார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே, என்னை உயர்த்த யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். God is calling you. எத்தனை பேர் இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்குறீங்க? உங்கள் அபிஷேகம் என்ற சிங்காசனத்தில் உட்கார வைப்பாரு. கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்குன அந்த அபிஷேக கிரீடத்தை உங்க தலையில வைத்து உங்களை அழகு பார்க்க, உங்களை ஒரு ராணியாக, உங்களை ஒரு ராஜாவாக கர்த்தர் உபயோகப்படுத்த சித்தமா இருக்கிறாரு. தேவச்சனமே, எத்தனை பேர் ஆவியில விட்டு கொடுக்குறீங்க? இன்னைக்கு இந்த உலகம் உங்களை வெறுத்து இருக்கலாம், வேண்டான்னு சொல்லி இருக்கலாம், ஒரு தள்ளப்பட்ட நபரா இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம், யாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவருடைய வார்த்தை வருகிறது. தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுகிறது, அது சிடி ஸ்கேனை காட்டிலும், ஒரு எம்ஆர்ஐ காட்டிலும், ஒரு எக்ஸ்ரே காட்டிலும், பயங்கரமான லேசர் ஸ்கேனிங்கை காட்டிலும் பயங்கரமான ஸ்கேனர் தான் தேவனுடைய ஆவியானவர். அந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஒரு மனிதன் சிடி ஸ்கேனுக்கு கீழே படுக்கும் பொழுது அவனை மொத்தமாக அதை அனலைஸ் பண்ணுது. அவனுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்குது. தேவ ஜனங்கள் புரியணும், ஒரு ஸ்கேன் மெஷினால உங்க சரீரத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தையால உங்களுக்குள்ள என்ன அந்தகாரம் இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, எந்த கட்டு இருக்குதுன்னு ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறத உங்களால பார்க்க முடியும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறத நீங்க உணர முடியும். தேவஜனமே, எத்தனை தேவஜனம் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை தேவஜனம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தட்டும் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. உங்களை பலத்த சேனையா எழும்ப பண்ணுகிறாரு. தேவஜனங்களே, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க. இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல ஆவியில நிரம்பி இந்த வார்த்தைகளை கேளுங்க. நீங்க நடந்து ஜெபிக்கலாம், அமர்ந்து ஜெபிக்கலாம், முட்டு போட்டு ஜெபிக்கலாம். ஒரு வேளை சோர்வா இருக்கிறீங்க, பலவீனமா இருக்கிறீங்கன்னா நீங்க படுக்கையில இருக்கிற வண்ணமாகவே ஜெபிக்கலாம். உங்க படுக்கையில இருந்த கர்த்தர் உங்களை எழுப்புவாரு. அந்த சோர்வின் படுக்கை, அந்த உபத்திரவத்தின் படுக்கை, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் மூடி போடுகிறாரு. உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தருடைய தூதன் திறந்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான ஜெப நேரத்துல கர்த்தருடைய கை பலமா இறங்கி தொட ஆரம்பிக்கிறது, தொட ஆரம்பிக்கிறது, தொட ஆரம்பிக்கிறது. இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் கர்த்தர் உங்க சரச தொடுகிறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். நீங்க எந்த ஊர்லனாலும் இருக்கலாம், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், நீங்க சென்னையில இருக்கலாம், நீங்க ஸ்ரீலங்கால இருக்கலாம், நீங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கலாம்,
இருக்கலாம், நீங்க அபுதாபியில இருக்கலாம், சவுதியில இருக்கலாம், எங்களால இருக்கலாம், துபாயில இருக்கலாம், ஈரான்ல இருக்கலாம். நீ உன்னை தொடுது. நீ எந்த தேசத்துல இருந்தாலும் ஒரு சிடி ஸ்கேனே உன்னை ஸ்கேன் பண்ண வல்லமை உள்ளதுன்னா தேவ ஆவியானவர் உன்னை ஸ்கேன் பண்றாரு. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிறாரு. தேவ ஜனமே, இந்த சரீரத்தின் பிரச்சனையை ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். உன் ஆத்மாவின் பிரச்சனையை நீ யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவ? வேதத்தை குறித்து அறிவில்லாத சைக்காட்ரிஸ்ட போய் நீ ட்ரீட் பண்ண போற? அவனுக்கு வேதத்தை குறித்து தெரியாது, அவனுக்கு ஆவியானவரை குறித்து தெரியாது, அவனுக்கு ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து தெரியாதே. தேவ ஜனமே, அந்த அருமையான சைக்காட்ரிஸ்ட் உலகத்துக்கு தான் தேவை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய சைக்காட்ரிஸ்ட். உள்ளான மனிதன்ல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வீடியோ கேமராவை உருவாக்கின இன்ஜினியருக்கு மட்டும்தான் அந்த வீடியோ கேமராவுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரியும். ஒரு ஏரோப்ளேனை பில்ட் பண்ற இன்ஜினியர்ஸுக்கு மட்டும்தான் ஏரோப்ளேனோட கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரியும். தேவ ஜனங்கள் புரியணும். ஒரு மைக் சிஸ்டங்களை உருவாக்குற இன்ஜினியர்ஸுக்கு தான் அந்த ஆடியோ கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மாவை உருவாக்குன, உன் சிந்தன மண்டலங்களை உருவாக்குன உன்னதமான தேவனுக்கு மட்டும்தான் உன்னை எப்படி ரிப்பேர் பண்ணணும் தெரியும். உனக்குள்ள என்ன கோளாறுன்னு தெரியும். நீ விட்டு கொடுக்க ஆயத்தமா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை தொட போறாரு. அது எந்த பகுதி ஃபெயிலியரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவஜனமே, ஒரு வாகனத்துல பிரேக் ஃபெயிலியர்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டா புது பிரேக் ஷூ வாங்கி போடுறாங்க. ஒரு அருமையான வாகனத்துல ஆக்சிலேட்டர் கேபிள் பிரச்சனைனா அதை வாங்கி போடுவாங்க. ஹெட்லைட் கம்ப்ளைண்ட்னா அதை வாங்கி போடுவாங்க. இதுக்கே விசாரிப்பு இருக்கும் பொழுது உன்னதமான ஆத்மாவுக்கு ஆண்டவர் விசாரிப்பு தரமாட்டாரா? ஜஸ்ட் ரிலாக்ஸா உட்கார்ந்து, கர்த்தாவே, எனக்குள்ள காணப்படுகிற டிஸ்அரேஞ்ச்மெண்ட்ஸை இன்னைக்கு தொடும் ஆண்டவரே, உங்க வார்த்தையால் தொடும். ஆதியில தேவன் இந்த உலகத்தை சீர்படுத்தினார். ஆழத்துல இருள் இருந்துச்சு. தேவ ஜனங்களே, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரு. அப்ப ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆமென் அலங்கோலமா இருந்துச்சோ அதெல்லாம் அலங்காரமா மாத்தினாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்துல தொட ஆரம்பித்தார்னா எல்லா நிலைமைகளுக்கும் மாற்றம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னு கர்த்தரை தொடுவாரு, இல்லையென்றால் அவர் சிலரை அனுப்பி உங்களை தொடுவாரு. ஏதோ விதத்துல கர்த்தர் உங்களை தொட போறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில ஒரு தூதனை அனுப்பினாரு. அந்த தூதனுடைய பேர் சேராபீல். ஆமென். அந்த தூதன் கர்த்தர் உருவாக்கினவர். அதனால கர்த்தர் தான் தொடுகிறாரு. ஆனா ஒரு தூதன் மூலமா தொடுறாரு. ஆனா அந்த தூதனும் டைரக்டா தொடல. அந்த தூதன் பலிபீடத்தில் இருக்கிற ஒரு அக்னியை எடுக்கிறாரு. அந்த அக்னியை ஒரு அக்னி குரட்டுல பிடித்து ஏசாயா நாவல வைக்கிறாரு. ஏசாயாவுடைய நாவல வைத்தவுடன் அவன் லைஃப் மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால முடியாத சில செக்ஷன்ஸ் உண்டுனா பரலோகம் இன்னைக்கு அதை நிரப்ப போகுது. சில fill in the blanks கர்த்தர் நிரப்ப போறாரு. சில விஷயங்கள்லாம் நெடுநாள கேள்வியா இருக்குதுல, உங்க வாழ்க்கையில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வருகிறது. ஏன்னா அந்த அக்னி ஏசாயாவின் நாவை தொட்டவுடன் அவன் வாழ்க்கையில செய்ய முடியாததை அந்த தேவ வல்லமையின் மூலமாக, அந்த தேவ வார்த்தையின் மூலமாக, அந்த சுத்திகரிப்பின் மூலமாக ஒரு ஹையர் லெவல்ல, ஒரு அடுத்த லெவல் டைமென்ஷன்ல கர்த்தர் அவனை கொண்டு வந்தாரு. கர்த்தர் ஏசாயாவை தொடர்றதுக்கு 4 விஷயத்தை உபயோகப்படுத்தினாரு. ஆனா தொட்டது ஆண்டவர் தான். ஆனா உபயோகப்படுத்தினது அவர் உருவாக்கின சிலதை வைத்து ஆண்டவர் தொடுறாரு. இன்னைக்கு தேவன் உங்களை தொடுவாரு. அது சில நேரம் தேவனே தொடுவாரு, இல்லைனா தேவனால் உருவாக்கப்பட்ட யாராவது வைத்து உங்களை தொடுவாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏசாயாவை தொட்டது போல கர்த்தர் உங்களை தொடுகிறார். இந்த நாட்கள்ல உங்க லைஃப்ல சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏசாயாவை ஆண்டவர் தொடுறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின 4 விஷயம் உண்டு. அதுல ஒண்ணுதான் சேராபின் சொல்லக்கூடிய தூதன். அந்த தூதன் ஒரு பலிபீடத்துல போய் என்ன செய்றாரு? அக்னி எடுக்கிறாரு. சேராபின் ஒரு தூதன் பலிபீடம், அந்த பலிபீட அக்னி, அந்த பலிபீடத்துல உள்ள அக்னிய ஒரு கொரட்டால எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 விஷயம் யூஸ் ஆகுது. அந்த அக்னி கொரடு ஒரு அக்னி துண்டை எடுத்து ஏசாயா நாவல வைக்கும் பொழுது ஏசாயா லைஃபே மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவஜனமே, கர்த்தர் தொட்டால், கர்த்தர் அனுப்புகிற விஷயம் என்னை தொட்டுச்சுன்னா, கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை என்னை தொட்டுச்சுன்னா, கர்த்தர் அனுப்புகிற நபர் எங்களை தொட்டார்னா என் வாழ்க்கை மாறும். பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவரை நேருக்கு நேரு சந்தித்தவர் தான். ஆனா கண்ணு குருடாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அனனியாவை அனுப்புகிறார். அப்படி என்றால் கர்த்தரும் உங்களை தொடுவாரு. கர்த்தர் சிலர் அனுப்பி கூட உங்களை தொடுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரும்பாடு உள்ள சகோதரி கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த வஸ்திரம் அவளை தொட்டது. அவள் தொட்டது வஸ்திரம் தான், ஆனா அந்த வஸ்திரத்திலிருந்து தொட்டது தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னு தேவன் தொடுவாரு, இல்ல தேவன் அனுப்புகிற சில மகிமை உங்களை தொடும். சில நபர்கள் உங்களை தொடுவாங்க, சில வார்த்தை உங்களை தொடும். தேவ வல்லமை பலமா இறங்குற இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சில நெடுநாள் கட்டுகளை உடைத்தெறிகிறத நான் பார்க்கிறேன். இரும்பு திரைய போல தடுத்திருந்த சில அந்தகாரங்களை இந்த நாட்கள்ல கர்த்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு. எத்தனை தேவ ஜனம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு யுத்தம் நடக்குதுன்னா நீங்க ஆண்டருக்காக உண்மையா இருப்பீங்களா? நீங்க ஆண்டருக்காக நிப்பீங்களா? கர்த்தருடைய அந்த
பரிதவிக்கிற குரல் கேட்குதா? கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்துட்டு கேட்டாரு, எனக்காக யார் போவா, எனக்காக யார் போவா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறாருனா, கெட்டப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல, இருண்ட உலகத்துல நீங்க ஆண்டவருக்காக நிப்பீங்களா? நீங்க திரும்பியும் பாவத்திலேயோ திரும்பியும் சாபத்திலேயோ உலக ஆவிகள்கிட்டயோ இடம் கொடுக்காம தேவன் கொடுக்கிற இந்த அபிஷேகத்தை நீங்க கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வீங்கன்னா தேவ மகிமை உங்களை பலமா தொட்டுக்கொண்டே இருக்கும். புதிய ஏற்பாட்டுல அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல கர்த்தர் ஆவியானவர் அனுப்புனாரு. கர்த்தர் அனுப்பின ஆவியானவர் அந்த ஜனங்களை தொடும் பொழுது அந்த ஜனங்களுடைய லைஃப் மாறுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் உங்களை தொடுவாரு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை தொடும். அந்த 120 பேர் மேலேயும் ஒரு அக்கினி நாவு வந்தது. ஒரு அக்கினி நாவு தொட்டது. தெய்வ ஜனமே, நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவாரு. அதனால நீ ஆயத்தப்படுன்னு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, நமக்கு நன்றாக தெரியும் அந்த அருமையான எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுப்பினார். அந்த எலும்புகளை தொட்டது பரிசுத்த ஆவியானவரும் தீர்க்க தரிசன வார்த்தையும். அப்படி என்றால் வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்தா ஒரு உயிர் உண்டாகும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வார்த்தை இருக்கிறது, ஆனா அந்த வார்த்தையை உருவாக்கின ஆவியானவருடைய பிரகாசம் இல்லை, ஒரு என்லைட்மெண்ட் இல்லை. அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை என்லைட் படுத்த யாருமே இல்லை, அதை விளக்கி சொல்ல யாருமே இல்லை. பாருங்க, பிலிப்பு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த மந்திரி கூட இணைஞ்சிக்கன்னு சொன்னாரு. அந்த மந்திரி வசனத்தை தான் வாசித்துட்டு இருந்தாரு, ஆனா அவருக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, அந்த ஆவிக்குரிய பிரகாசம் இல்லை, அந்த வசனத்துக்குள்ள விளக்கம் தெரியல. அதனாலதான் ஆண்டவர் பிலிப்பு அனுப்பி அதை வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு பாருங்களேன், அநேகருக்கு வசனம் இருக்குது, ஆனா வெளிச்சம் இல்லை. தேவ ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அநேகர் இன்னைக்கு ஆவியில நிரம்புறாங்க, அவங்கள்ட்ட வார்த்தை இல்லை. ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று இல்லாம போயிருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். அப்படி என்றால் வார்த்தையும் ஆவியானவரும் மிங்கிள் ஆகினாங்கன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றிடுவாரு. அற்புதம் உடனே நடக்கும். இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவங்கள்ட்ட வார்த்தை இருக்கும், ஆனா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இல்லை. உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லை, தேவனுடைய ஆவியானவருடைய ஆலோசனை இல்லை, தெய்வ பிரசன்னம் இல்லை. ஆனா பாவம், அவங்க பைபிளை திறந்து வாசித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பைபிளை திறந்து வாசிக்கிற மனிதனா நீங்க, ஒரு மனுஷியா நீங்க, பரிசுத்த ஆவியின் சப்போர்ட் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விலைக்கு தரலையா? இந்த ஜபத்துல கலந்து கொள்றீங்கல்ல, கர்த்தர் உங்களை தொடுறாரு. இன்னையில இருந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் உன்னோடு பேசுவாரு. நீ ஒப்பு கொடுத்து கேளு. ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்கு கட்டுத்தாருன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கட்டுத்தருவாரு. அது எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பாரு. நமக்கு தெரிந்தபடி தாவீது என்ன செய்யறாரு? ஒரு 5 கல்லை எடுக்கிறாரு. அதுல ஒரு கல்லு கோலியாத்தை நிர்மூலமாக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அந்த 5 கல்லுல ஒரு கல்லை தொற்றுப்பாருன்னு விசுவாசித்தவங்க எத்தனை பேர் உண்டு? அந்த கல்லை கர்த்தர் டைரக்ட் பண்ணலனா கோலியாத்து விழுந்திருக்க மாட்டான். ஒருவேளை கோலியாத்து மேல அடிச்சிருந்தாலும் தாவீதுனுடைய பவர் என்னங்க இருக்கும்? ஒரு சின்ன பையன் ஒரு கல்லை தூக்கி போட்டா எங்கெங்க யமயமலை போல இருக்கிற ஒரு மனுஷன் கீழே விழுவான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். தாவீது போட தான் செஞ்சாரு. தாவீது யுத்தத்துக்கு ஆயத்தமானாரு. வசனம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது, ஜெயமோ தேவன் தருகிறாரு. அப்படி என்றால் இந்த அருமையான மனுஷன், இந்த குட்டி தாவீது தேவனுக்காக யுத்தத்துல போய் நின்னாரு. ஆனா அந்த கல்லை உபயோகப்படுத்தி கீழே விழ வச்சது கர்த்தருடைய ஆவியானவர். ஒருவேளை அங்க ஒரு மறைமுகமா ஒரு தூதன் நின்று அவன் அந்த அருமையான தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கோலியாத்தை அடிச்சிருப்பான். அதனாலதான் கோலியாத்து கீழே விழுந்திருக்கணும். ஏன்னா ஒரு கல்லுக்கு விழுகிறவன்லாம் அந்த கோலியாத்து கிடையாது. எவ்வளவு பெரிய கல்லு அவன் அடிச்சாலும் அவன் விழுகிறதற்கு சாத்தியமே கிடையாது. அவன் சுற்றிலும் இரும்பு வஸ்திரங்களை, அவன் ஒருவேளை அது வெங்கல வஸ்திரங்களா கூட இருந்திருக்கலாம், பயங்கரமான இரும்பு வஸ்திரங்களை போட்டு எந்த இடமும் தெரியாம இருக்கும் பொழுது குறிவைத்து அடிக்க ஒரு மனுஷ சக்தியால சிலப்போ தவறி போகலாம். ஆனா கர்த்தர் அருமையான தாவீதை உருவாக்குனதுனால, கர்த்தருடைய ஆவியானவரை சப்போர்ட் பண்ணதுனால, அவன் தலையில ஒரு அபிஷேகம் இருந்ததுனால, தேவன் அவனை தொட்டதுனால அந்த மகிமை வெளிப்பட்டது. நல்லா புரியணும். தேவன் உங்களை தொட்டா மகிமை, தேவன் அந்த 5 கல்லுல ஒரு கல்லை தொட்டா மகிமை. தேவனுடைய விரல் கோலியாத்தை தொட்டதுனால கோலியாத்து கீழே விழுகிறான். தேவ ஜனமே, அப்படி என்றால் தேவன் தொட்டா அது அற்புதம். தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள ஏவுதல் கொடுக்கிறாரு. அந்த சிம்சோனுக்கு ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால ஒரு ஏவுதல் வருது. அவனுடைய கைகள் மூலமாக ஆவியானவர் ஒரு உலர்ந்த கழுதை தாடையை எடுக்கிறாரு. அந்த கழுதை தாடையை வைத்து ஆயிரக்கணக்கான நபர்களை வீழ்த்தினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆவியானவர் உன் மூலமாக எந்த உலர்ந்த காரியத்தை தொட்டாலும் அது உபயோகமா மாறும். தேவனுடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கும் பொழுது அவன் நெடுநாளாக உலர்ந்து போன ஒரு கழுதை தாடைன்னு சொல்லுகிறாங்க. A jaw of donkey.
இன்னைக்கு அதை எடுத்து உபயோகப்படுத்தினாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்பியிருக்கிறாரா? நீ உலர்ந்த விஷயத்தை தொட்டாலும் அது உபயோகமா மாறப்போகுது. அது உபயோகமா மாறப்போகுது. தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புறதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா சில உலர்ந்து போனது உண்டு, சில ஒதுக்கப்பட்டது உண்டு. அந்த குளத்துக்கரையில எத்தனையோ நாளாக அந்த 5 கல்லு கடந்திருக்கும். ஆனா அந்த உபயோகமற்ற கல்லு கோலியாத்தை வீழ்த்தணும்னு இருந்தது. இன்னைக்கு உபயோகமற்ற அந்த கழுத தாடைய தேவனுடைய மனிதன் தொட்ட பொழுது அதற்கு உயிர் வந்தது. அதனை கொண்டு சில சாதனை உண்டானது. அந்த கழுதை தாட எல்லாரால ஒதுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு ஓரமா கடந்துச்சு. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, அதை கொண்டு ஒரு சரித்திரம் எழுதணும். எத்தனையோ கழுதைகள் மரித்தது தேவஜனமே. ஆனா ஒரு கழுத தாட சரித்திரமா மாறினதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டதுதான் காரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார், வல்லமையா தொடுகிறார். அவருடைய தொடுதலுக்காக ஆயத்தமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல உங்க மனக்கண் திறக்கும். இந்த அபிஷேகம் உங்களை உருவாக்கும். இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும். இந்த அபிஷேகம் உங்களை உபயோகப்படுத்தும். அதனால பயப்பட வேண்டாம். வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்த போறாரு. தேவஜனமே, ஒரு சிறுவன் ஆண்டவர் கையில 5 அப்பம் 2 மீனை கொடுக்கிறான். 5 அப்பம் 2 மீனை கொடுக்கும் பொழுது தேவக்கரம் அது தொட்டது. தேவக்கரம் தொட்டதுல பெருக்கம் உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க படகு நிரம்பும், மீனால் நிரம்பும். இரவெல்லாம் பிரயாசப்பட்ட பேதுருவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தொட்டுச்சு. கொஞ்சம் ஆழத்துல போய் போடுன்னு சொல்லிச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னு தேவன் தொடுவாரு, இல்ல தேவ வார்த்தை தொடும். ஏதோ ஒன்று உங்களை தொடப்போது இன்னைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவின் கையில கொடுத்த போது இயேசுவின் கரங்கள் அதை தொட்டது. இயேசுவின் கரம் தொட்டால் அங்க அற்புதம் நடக்கும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷிக்கத்தக்கதாக பெரிய அமௌண்ட்ல ஆசீர்வாதமா மாறினது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நான் தொட போறேன், உன் குடும்பத்தை தொட போறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய தொடுதலுக்கு ஆயத்தமாகறீங்க? உங்க மகன் ஆண்டவர் தொடுவாரு, உங்க பிள்ளை ஆண்டவர் தொடுவாரு, உங்க கடன் பிரச்சனையை அவர் தொடுவாரு. நீங்க கர்த்தர் கையில கொடுங்க. அந்த சிறுவனை போல கர்த்தர் கையில கொடுங்க. உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா கர்த்தர் கையில போகும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு கர்த்தர் கையில உங்க வாழ்க்கையை கொடுங்க, உங்க குடும்பத்தை கொடுங்க, உங்க பிள்ளைகளை கொடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கையில கொடுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாத்துக்கிறாரு. லியான் தலரபா சந்தலரபா ஒவ்வொரு வேரையும் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஜெபிக்கிற அறையில தேவ பிரசன்னம், தேவ அக்கினி இறங்குது. உங்க ரூம்ல உங்களை டார்ச்சர் பண்ணுகிற அந்தகாரங்கள் இந்த நாட்களில் வெளியேறுகிறது. நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு நல்ல ஜெப லைஃப் ஸ்டைலை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய எழுப்புதல் வெளிப்படும். தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுவாரு. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. தேவஜனமே, ஒரு குருடன் வருகிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் பார்வையடையணும். ஆண்டவர் அந்த கண்களை தொடுறாரு, அவனுக்கு பார்வை உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தொட்டால் பார்வை உண்டாகும். இன்னைக்கு ஆவிக்குரிய பார்வையை இழந்து உலகத்தில் ஆசீர்வாதங்களை இழந்து ஆண்டவருக்காக எதையுமே சாதிக்க முடியாம பார்வையற்றது போல உங்க குடும்பத்தில் உங்க கணவரோ உங்க பிள்ளைகளோ இருப்பாங்கன்னா நீங்க ஜெபிங்க. இந்த இரவு கர்த்தர் தொடுகிறாரு. ஒருவேளை இதை நீங்க பகல்ல கேட்டாலும் நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தொடுவார். கர்த்தர் தொட்டால் பார்வை உண்டாகும். மார்க் 5வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிறுமி இறக்கிறாள். சிறுமி இறக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்காக ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவளுக்கு மேல ஜீவன் உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு தொட்டால் ஜீவன் உண்டாகும். இயேசு தொட்டால் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு இயேசு வார்த்தை என்ற வடிவத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு வார்த்தை இந்த ரூபத்துல உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாரு. இயேசு உங்களை தொட விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அன்று இயேசு கீழே உட்கார்ந்து மண்ணில் எழுதினாரு. ஒரு ஸ்திரியை பிடிச்சி அடிச்சு கொல்லலான்னு வரும் பொழுது, கல்லெறிஞ்சு கொல்லலான்னு வரும் பொழுது இயேசு தரையை தொட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் தரையை தொட்டா கூட அற்புதம் தான். இயேசு அந்த மண்ணை தொட்டு மண்ணில் எழுதினது என்னன்னு அநேக பண்டிதர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒவ்வொரு மனுஷனும் கல்லை வாங்கி நின்னால அவன் ஒவ்வொருத்தனும் ஆண்டர்கிட்ட வரும் பொழுது அவனுடைய லைஃப்ல உள்ள பாவத்தை எழுதி காமிச்சானா. தேவச்சனமே, உனக்கு விரோதமா நாவுகள் எழும்பி உன்னை கீழே தள்ளலான்னு உனக்கு விரோதமா எழும்பும் பொழுது உன்னை அழைத்தவர் உன்னை விரோதிக்கிறவர்களை நடுங்க பண்ணுவாரு. ஆமேன். அன்னைக்கு அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டுட்டு போனதுக்கு ஒரு மறைமுக காரியத்தை பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. அவர் ஒவ்வொரு பேருடைய பாவத்தை தரையில எழுதி காட்டினாராம். அங்க ஸ்லேட் இல்ல, மொபைல் இல்ல, எழுதி காட்ட எதுவுமே இல்ல. மண்ணுல எழுத தொடங்கினாரு. என் உன்னதமான தேவனுடைய விரல் மண்ணுல பட்டவுடன் அந்த மண்ணு கூட புண்ணா மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மண்ணுல எழுத எழுத ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை பார்க்கிறான். ஒவ்வொருத்தனும் வந்து நிக்கிறான். அவன் பேரை எழுதி காமிச்சிருப்பாரு, அவன் செஞ்ச பாவத்தை எழுதி காமிச்சிருப்பாரு. நீ 2
நாள் முன்னாடி இதை செஞ்சேன்னு சொல்லியிருப்பாரு. அவன் எழுத்த கண்டு ஓடி இருப்பான். அந்த மண்ணு, எல்லாராலும் மிதிக்கப்பட்ட மண்ணு பொண்ணை போல மாறினது எப்படி? சில மனிதர்கள் அந்த மண்ணில் எழுதப்பட்ட வார்த்தையை கண்டு பயந்தது எப்படி? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, யா விரல் அந்த மண்ணை தொட்டது போல யா விரல் இந்த மண்ணான சரீரத்தை தொட்டுச்சுன்னா உன் வாழ்க்கை அற்புதமாய் மாறும், உன் குடும்பம் அற்புதமாய் மாறும், உன் குடும்பம் சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ கரம் எதை தொட்டாலும் அற்புதம், இயேசுவின் கரம் எதை தொட்டாலும் அற்புதம். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவினுடைய கால் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள சென்றது. அந்த காலடிகள் பட்டவுடன் அந்த கானா ஊரில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட்டது. அந்த கல்யாண வீட்டில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட்டது. இயேசுவின் கால் ஒரு கல்யாண வீட்டில் வந்த பொழுதே, அந்த காலடிகள் பட்ட பொழுதே அற்புதம்னா, என் இயேசுவின் கால் தொட்டா கூட அற்புதம்னா, என் இயேசு வீட்டில் வருவார்னா அங்க ஒரு அற்புதம். இயேசு சகையனுடைய வீட்டுக்குள்ள வந்தாரு, அங்க ஒரு அற்புதம். ஏசப்பா பெத்தானியா கிராமத்துல போய் அந்த மரித்த லாசருவை நோக்கி போனாரு, அவர் கால் பட்ட இடத்துல அற்புதம். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு இயேசுவினுடைய கால் உன் வீட்டுக்குள்ள வரும்னா, உன் வீடை தொடுனா, ஏசப்பா கால் உன் வீட்டில் படுனா ஒரு அற்புதம் உண்டு. ஏசப்பாவுடைய கால் அந்த பேதுருனுடைய படகுல பட்டுச்சு. அந்த படகு ஆசீர்வாதமா மாறுச்சு. அந்த படகு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஃபுல்ஃபிட்டா மாறுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய கால் உங்க வீட்டுக்குள்ள வருது. கர்த்தருடைய கரம் உங்க வீட்டு கதவை தட்டி கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தருடைய காலடி உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. உங்க வீட்டுக்குள்ள உலாவுகிற ஒரு தேவனுடைய காலடி. ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கறதுக்கு உன்னதமான தேவன் மாலை மயங்கின நேரத்தில் வந்தாரு. அந்த உன்னதமான தேவனுடைய காலடிகளின் சத்தம் அந்த ஏதேன் தோட்டத்தில் கேட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க ஜெப நேரத்தில் அந்த கர்த்தருடைய காலடியின் சத்தத்தை கேட்குறீங்க? எத்தனை பேர் உங்க தனி ஜெபத்தில் ஒருவர் உங்களை தேடி வருகிறத உணர்றீங்க? அந்த காலடியின் சத்தத்தை கேட்டாலே அற்புதம். அந்த காலடியின் சத்தம் உங்களுக்கு வருதா? தேவன் உங்க ஜெபத்தில், உங்க தனி ஜெபத்தில் நடந்து வாராரா? தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? அந்த காலடியின் சத்தம் வருகிறதா? கர்த்தருடைய வார்த்தை வந்தாலே கர்த்தருடைய காலடியின் சத்தம் வந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் வராம வராது. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டு போறாருன்னு அர்த்தம். அந்த காலடியின் சத்தம் உனக்கு வருதுன்னா எந்த அந்தகாரமும் உன்னை தொட முடியாது. தெய்வ ஜனமே, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த நாட்கள்ல பேர சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லாம இருக்கலாம், ஆனா வார்த்தையை அனுப்பி குணமாக்கி கொண்டு இருக்கிறாரு. தெய்வ ஜனங்களே, எத்தனை மக்களுடைய பேரை சொன்னாலும் சிலப்போ உங்க வாழ்க்கை மாறாம கூட இருக்கலாம், ஆனா வார்த்தை கண்டிப்பா மாத்தும். இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நிச்சயமா மாத்தும். இந்த அபிஷேக வார்த்தை நிச்சயமாக மாத்தும். இந்த கண்மலையின் தேன் நிச்சயமாக உங்களை திருப்தியாக்கும். இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு தொடுதல் தேவை. அநேக ஆத்துமாக்கள் அவன் பசியா இருக்கிறாங்க. தங்க வாழ்க்கையை குறித்து என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இதுதான் ஆத்தும ஆகாரம். உங்களை நெடுநாளா சோதனையில போட்டு என்னடா நடக்குதுன்னு குழப்பத்தில் இருந்தீங்கல்ல, அத்தனை கேள்விகளையும் ஆண்டவர் ரிலீஸ் பண்றாரு. உங்க இருதயம் நீ சமாதானமா இருக்கும். உங்க இருதயத்துல கேள்விகளுக்கு பதில் வருகிறது. இந்த பதில மனுஷன் தரல, ஆவியானவரை தருகிறாரு. என்ன செய்யணும், என்ன செஞ்சால் வாழ்க்கை மாறும், எல்லா விஷயத்தையும் ஆவியானவரை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சாமுவேலை போல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறக்க சித்தமா இருக்கிறாரு. சாமுவேல்கிட்ட வயசு பார்க்காம இருதயத்தை திறந்தாரு. இன்னைக்கு நீங்க சொன்னா போதும், அப்பா என்னோடு பேசும், என் ஜெப நேரத்துல பேசுன்னு சொன்னா அவர் பேச ஆரம்பிப்பாரு. உங்க உள்ளான மனிதன்ல பேச ஆரம்பிப்பாரு. உங்களை ஆவியினால் நிரப்ப ஆரம்பிப்பாரு. உங்களை தொட தொட உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆவியில பலப்படுறீங்க? எத்தனை பேர் ஆவியில தேவனோடு கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறீங்க? தெய்வச்சனம் புரியணும். சாமுவேலோடு பேச ஆரம்பித்த தேவன் சாமுவேலை அவருடைய வார்த்தையினால் நிரப்பினார். அபிஷேகம் நிறைந்த வார்த்தை அவனை நிரப்ப ஆரம்பித்தது. இரவும் பகலும் தேவனோடு உறவாட ஆரம்பித்தான். சகல இஸ்ரவேல் ஜனத்தாலும் அவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசியாக தேவன் அவனை அபிஷேகித்தார். தேவ ஜனமே, சவுலின் மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அவன் தாவீது மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின மனிதன் இந்த வல்லமையான தீர்க்கதரிசி சாமுவேல். ஆனா ஒரு நாளும் நமக்கு தெரியாது யார் இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார் என்று. நல்லா புரியணும், நல்லா புரியணும். எந்த மனுஷனும் சாமுவேல் மேல கை வைக்கல, கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால he is the first man who carried the anointing. கர்த்தர் அவன் மேல ஒரு பொருத்தனையை பார்த்து இந்த சிறுவன் என் சத்தத்தை கேட்கிறான்னு சொல்லி கர்த்தர் அவனோட பேச ஆரம்பித்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தரிடத்துல பேசுகிற சில சின்ன பிள்ளைகள் உங்க வீட்டுல இருக்குதுல, அந்த பிள்ளைகளை கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்துவாரு. தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவாரு. எத்தனை தேவ ஜனம் புரியுறீங்க? கர்த்தரோடு பேச ஆரம்பித்த சாமுவேல் கர்த்தருடைய நாவாக மாறினாரு. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக மாறினாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் இவனை தேடி சவுல் வருகிறாரு. சவுல் அபிஷேகம் பண்ணுகிறாரு. சவுல் தேசத்துல தவறு செய்து தேவனை விட்டு பிரிந்த பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிய நடந்து போக சொல்கிறாரு. அவர் ஊரின் மத்தியில்
காலடிகள் போகும்பொழுது சாமுவேலின் காலடிகளின் சத்தம் வருகிறது. தாவீதினுடைய வீட்டுக்கு நேராக சாமுவேலின் காலடிகள் நடந்து வந்தது. சாமுவேலுடைய காலடிகளின் சத்தம் ஏன் பவர்ஃபுல்லா மாறுச்சுன்னா, அவன் சுமந்து வந்தது உன்னதமான தேவனுடைய வார்த்தை. உன்னதமான தேவன் இஸ்ரவேலுக்கு நடக்க போகிறதையும் இஸ்ரவேல்ல யார் ராஜாவாக போகிறதையும் சொல்லி அனுப்புகிறாரு. அதனாலதான் சாமுவேலுடைய காலடி வரும் பொழுது தேவனுடைய காலடி சத்தம் கேட்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு தேவ மனுஷனாக, நீங்க ஒரு தேவ மனுஷியாக மாறினீங்கன்னா நீங்க போற இடங்கள்ல தேவனுடைய காலடி சத்தம் வரும், தேவனுடைய மகிமை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவனோடு உங்க இருதயம் கலந்து இணைய ஆரம்பிச்சிங்கன்னா, உங்க இருதயத்தை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இனி உள்ள நாட்கள்ல தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் உங்களை கொண்டு செய்வாரு. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, எவ்வளவு உன்னதமான வாழ்க்கை, எவ்வளவு அருமையான வாழ்க்கை தேவச்சனமே. இன்னைக்கு ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. தேவச்சனமே, இஸ்ரவேலுக்கு வரப்போகிறத சொன்ன அந்த சாமுவேலுடைய கால்கள் எவ்வளவு பயங்கரமானது. அது நடந்து வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நடந்து வந்தது. அந்த சாமுவேலுடைய காலடிகள் தாவீதுனுடைய வீட்டுக்குள்ள போகும் பொழுது அங்கு தேவனுடைய காலடிகள் வந்தது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவன் கூட தேவனே இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்க நான் இருப்பேன். தேவச்சனமே, நீ தேவனுடைய ஊழியனாக, தேவனுடைய ஊழியக்காரியாக மாற நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். நீ இருக்கிற இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டாலே போதும். காமின் தேவச்சனமே, இன்னைக்கு தேவனுடைய காலடிகள் வாக்குடையும் வர வாய்ப்பு இருக்கிறது. நீ இருக்கிற இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தனா நீ போற இடத்துலயும் இந்த காலடிகள் வரும். நீ போற இடங்கள்ல பில்லிசூன்யங்கள் உடைக்கப்படும். அதனாலதான் ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. எத்தனை தேவ ஜனங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா புரிந்த ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை தான் கர்த்தர் அழைத்து தேவனுடைய நாமத்திற்காக பயன்படுத்துவாரு. லியாம் தலரபா ஷம் தலரபா, லியாம் தரபா ஷம் தலரபா. சுவிசேஷகர்களுடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள், சாமுவேலுடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள். அதற்கு காரணம் சாமுவேல் அழகா இருந்ததுனாலையும் அல்ல, சாமுவேல் கூட தேவன் இருந்ததுனால அந்த கால்களோடு தேவ கால்கள் இணைஞ்சிருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் 2 கழுதைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு கழுதை உண்டு. அந்த கழுதை தேவனுடைய தூதனை தரிசித்தது, தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து பேசினது. அந்த கழுதைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் மகிமைனா, அந்த கழுதை ரொம்ப அழகானதுனால அல்ல, அதுவே ஒரு கழுதை தான். ஆனா அந்த கழுதை பேசினது தேவ வார்த்தை, தேவ வார்த்தை, தேவ வார்த்தை. இன்னைக்கு நம்ம கழுதையை போல ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரால நிந்திக்கப்பட்டிருக்கலாம், ஊரே ஒதுக்கி வச்சிருக்கலாம், எல்லாரால பகைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கழுதைக்கு இருக்கிற மதிப்பு கூட நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வார்த்தையில பலப்பட்டால், இந்த அபிஷேக வார்த்தையில நீ எழும்பினால், இந்த வார்த்தை சொல்லுகிறத கவனமா கேட்டா உன் காலடிகளுக்கு விலை உண்டு. நீ நடந்து வரும் பொழுது நீ தேவனுடைய சத்தமாய் மாறுவ. ஆமேன். அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள கழுதைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டானது. காரணம் தேவ சத்தம். புதிய ஏற்பாட்டில் ஒரு குட்டி கழுதை இருந்து தேவச்சனமே, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அந்த கழுதையை கட்டவில்ங்க, அந்த கழுதையை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல அந்த கழுதைக்கு பயங்கர மதிப்பு. ஏன் தெரியுமா? கழுதை பயங்கரமானதுனால அல்ல, கழுதை அழகா இருந்ததுனால அல்ல, கழுதை பெரிய பணக்கார வீட்டு கழுதையினால அல்ல. அந்த கழுதை மேல ஒரு துணியை விரிச்சாங்க. ஏன் விரிச்சாங்க? அதற்கு ஏன் அவ்வளவு மதிப்பு? ஏன்னா கொஞ்ச நேரத்துல இயேசுராஜ் அது மேல ஏறி உட்கார்ந்தாரு. தேவ ஜனம் புரியணும், நம்ம எவ்வளவு உடைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஒரு ஓரமா இருந்தாலும் சரி, உங்க மேல அந்த உன்னதமானவர் யாருனார்னா உங்க காலடிகளுக்கு மதிப்பு. அந்த புதிய ஏற்பாட்டின் கழுதை நடந்து வரும் பொழுது அந்த காலடிகள் தரையில படாதபடி, மண்ணுல படாதபடி, வேதம் சொல்லுகிறது, சிலர் துணிகளை விரித்தார்கள், சிலர் இலைகளை போட்டார்கள், சிலர் கோஷங்களை எழுப்பி போந்தார்கள். இதுவரைக்கும் அந்த கழுதை பாத்துறாத உயர்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நீங்க பாத்துறாத உயர்வு. உங்க கட்டு உடைஞ்சு நீங்க ஏசாப்பாக்கு கீழ்ப்படிந்தா நடக்கும். ஹல்லேலூயா. அந்த சங்கிலியில நெடுநாளா மாட்டி இருந்துச்சு அந்த கழுதை. ஆண்டவர் சொன்னார், அந்த கட்டை அவிழ்த்துட்டு வாங்க. நான் ஒரு கழுதையை பார்க்கிறேன், அது கட்டப்பட்டிருக்குது, போங்க அதை கொண்டு வாங்க, அதுல தான் நான் பயணிக்கணும். ஏசப்பாவுக்கு கட்டப்பட்டவங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க கட்டுல இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, நீங்க தான் அவருக்கு வேணும். ஓடி வாங்க ஆண்டவர் சொல்றாரு, ஓடி வாங்க. நெடுநாள் கட்டு இருக்குதா, அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா அந்த கட்டை உடைப்பாரு, அப்பா உங்க மேல ஏறுவாரு. உங்க காலடிகளின் சத்தமும் மகிமையின் சத்தமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? எத்தனை பேர் தேவனால் இது கூட விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்றால் உங்க கால் மிதிக்கிற இடமும் அற்புதமாய் மாறும், அதிசயமாய் மாறும். தேவ ஜனங்கள் புரியணும், இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் தேவனுடைய அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அந்த மனுஷனை எதிர்த்து நிற்க யாராலையும் முடியாது. ஏன்னா அவன் கூட இருக்கிறது
தேவனுடைய மகிமை இன்னைக்கு சிலரெல்லாம் அந்த அபிஷேகம் தொட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இடத்துல இந்த அபிஷேகம் உங்களை தொடுது, வல்லமை தொடுது. எத்தனை பேர் கேட்பீங்க, அப்பா என்ன தொடும், அப்பா என்ன தொடும், அப்பா என்ன தொடும்? ஏன் தெரியுமா தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா கர்த்தர் ஒரே ஒரு ஆளை எழுப்பினாரு. அந்த ஒரே ஒரு ஆள் பேர் தான் சாமுவேல். சாமுவேல் வேற ஒன்றுமே செய்யல. அந்த மனிதன் கர்த்தர் சத்தத்தை கேட்டு அவன் கொண்டு வருகிற கருவியா இருந்தாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்கு நம்ம வீடுகளில் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்ட்ல சில வயர்கள் நம்ம வீட்டில் வருது. அதுதான் நம்ம மெயின் பாக்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள கரண்ட் சப்ளை பண்ணுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுகிற ஒரு போஸ்டாக, ஒரு வயராக நான் இருந்தா போதும், ஒரு கருவியா நான் இருந்தா போதும், என் வாழ்க்கைக்கு சொல்யூஷன் வரும். எத்தனை பிரச்சனைனாலும் வரட்டும், அத்தனை பிரச்சனைக்கும் தெய்வ வார்த்தை உண்டு. தெய்வ வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு தெய்வ ஜனமா நீ இருப்பனா தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு இல்லை, 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை முடிக்கிற சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கு பரிகாரமாக கர்த்தர் உன்னை மாத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களை ஒரு அருமையான பரிகாரமாய் மாத்துகிறார். உங்க வாயை திறந்து நீங்க பேசும் பொழுது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த போராட்டத்துக்கு முடிவு வரும். ஏன்னா போராட்டத்துக்கு முடிவு கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இதனாலதான் மோசே வந்து ஆண்டவரை பார்த்து கதறி கொண்டிருந்தாரு. ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செய்யும், நாங்க செங்கடல் முன்னாடி இருக்கிறோமே, எந்த பக்கம் நாங்க தப்பிக்க முடியாது, நல்லா லாக் ஆயிட்டோம், நல்லா மாட்டிக்கொண்டோம். எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நோக்கி முறையிடுகிறதுன நீ அந்த கடலை பிளந்துரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதை இருக்குது. ஹல்லேலூயா. போக முடியாத இடங்கள்ல உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்குது. செங்கடல்ல ஒரு திறந்த வாசல் இருந்தது, எரிகோல ஒரு திறந்த வாசல் இருந்தது. என் தேவ ஜனமே, உங்களை நெடுநாளா கட்டி இருக்கிற போராட்டத்துக்குள்ள ஒரு திறந்த வாசல் இருக்கிறத நீங்க பார்க்கணும். கர்த்தர் அதை உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் சில விஷயங்களை செய்வாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க, ஹல்லேலூயா, இதுதான் திறந்த வாசல், இதுதான் திறந்த வாசல். இவ்வளவு நாள் பூட்டப்பட்டுச்சு. தேவ ஜனங்கள் புரியணும், உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்குதுன்னா அது ஒரு போராட்டமாக உருவெடுத்து நிற்கும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இந்த இடத்துல செங்கடல் இருக்கும், இவன் சோர்ந்து போயிருவான். செங்கடலை பார்த்த உடனே இவன் மாம்சத்துல பார்ப்பான், கோலியாத்தை பார்த்த உடனே இவன் மாம்சத்துல சிந்திப்பான், இவன் எரிகோவை பார்த்த உடனே இவன் மாம்சத்துல சிந்திப்பான், இவன் போராட்டத்தை பார்த்த உடனே மாம்சத்துல சிந்திப்பான். தேவஜனம் புரிந்து கொள்ளணும், எந்த இடத்துலையும் மாம்சத்துல பார்த்தவர்கள் ஜெயிக்கவில்லை, ஆவியில் தரிசித்தவர்கள் ஜெயித்தார்கள். எத்தனை பேர் செங்கடலை ஒரு திறந்த வாசலா பார்க்குறீங்க? எத்தனை பேர் எரிகோவை ஒரு திறந்த வாசலா பார்க்குறீங்க? எத்தனை பேர் சிங்க குகைய ஒரு உயர்வின் சிங்காசனமா பார்க்குறீங்க? எத்தனை பேர் அக்னி ஜுவாலைய ஒரு உயர்வின் பதவியாக பார்க்குறீங்க? உங்க வேலையில ப்ரமோஷன் எங்கிருந்து வருது தெரியுமா? அந்த அக்னி ஜுவாலையை கடந்து வருகிறீங்க பார்த்தீங்களா? அங்க உங்க ப்ரமோஷன் இருக்குது. அதனால பயப்படாதீங்க. எவ்வளவு உக்கிரகமான போராட்டத்துல நீங்க இருந்தாலும் உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, தட் இஸ் யுவர் ப்ரமோஷன், அது உன் உயர்வு. அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத, அதை தாண்டி வா, அதை தாண்டி வா. அதை எப்படி தாண்டணும்னு கர்த்தரே உனக்கு போதிப்பாரு. அதை எப்படி தாண்டணும்னு போதிப்பாரு. அங்க நீ பார்க்கிறது தேவக்கரம், அங்க நீ பார்க்கிறது தேவக்கரம். செங்கடலுக்கு முன்னாடி நின்று மோசே பார்த்தது செங்கடல். ஆனால் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு, தேவ ஆலோசனையை கேட்க ஆரம்பித்த பிறகு அவன் பார்த்தது தேவக்கரம். தேவக்கரத்தினுடைய மேன்மை, தேவக்கரத்தினுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனை தேவ ஜனங்கள் அந்த தேவக்கரத்தின் மேன்மையை பார்க்க போறீங்க? உபத்திரவத்தின் எல்லையில வந்துட்டீங்கல்ல, உபத்திரம் உங்களை முட்டி தள்ளுதுல, இன்னைக்கு பாருங்க, அந்த உபத்திரம் உங்களை முட்ட கர்த்தர் உங்க கூட இருந்து ஒரு திறந்த வாசலை உருவாக்க போறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு தாயினுடைய கற்பத்துல ஒரு பிள்ளையினுடைய நேரம் முடியும் பொழுது, அது 9 மாசம் வரும் பொழுது அது என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும். ஆனா அந்த நேரம் தான் கர்த்தர் அருமையான டெலிவரின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை நாள் பட்ட பாடுக்கு கர்த்தர் ஒரு டெலிவரி டைம் வச்சது போல இன்னைக்கு நீங்க பட்ட பாடுக்கு கர்த்தர் ஒரு டெலிவரி டைம் வச்சிருக்கிறாரு. அதுதான் பிரேக் த்ரூ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாள் ஜெபம் என் நெடுநாள் வேதனைக்கு ஒரு க்ளோஸ் அப் உண்டாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நெடுநாள் போராட்டத்துக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாக்குது. தேவ ஜனங்கள் போராட்டத்தை பார்க்க கூடாது, போராட்டத்தில் உள்ள திறந்த வாசலை பார்க்கணும். கோலியாத்தை பார்க்கும்போது புரியணும், இவனை வீழ்த்தும் பொழுது எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. இந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கும் பொழுது அதற்கு பின்னாடி எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. ஏசப்பா சிலுவையை பார்க்கல, சிலுவைக்கு பின்னாடி இருந்த சிங்காசனத்தை பார்த்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவைக்கு பின்னாடி இருந்த மகிமையை பார்த்தாரு. சிலுவைக்கு பின்னாடி இருந்த ஒவ்வொரு ஜனங்களுடைய ரட்சிப்பை பார்த்தாரு. இன்னைக்கு நீங்க போராட்டத்தை பார்க்காதீங்க தேவ ஜனமே, அதற்கு பின்னாடி இருக்கிற மகிமையை பாருங்க. அந்த மகிமையை பார்க்கும் பொழுது இந்த போராட்டம் ஒண்ணுமே இல்லாமல் போய்
மாறிவிடும். எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசுவை பத்தி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு சிலுவை எப்படி சகித்தார் என்று அழகாக விவரிக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் விட்டிருக்கிறார். தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல தேவனாகிய இயேசுவை தரிசித்து பாருங்கள். அவர் என்ன செய்தாரு? அவர் போராட்டத்தின் மத்தியில அதற்கு பின்னாடி இருக்கிற மகிமையை பார்த்தாரு, அந்த சந்தோஷத்தை பார்த்தாரு. இந்த சின்ன பெயின் ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்குது. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் உள்ள பெயினை சகிக்கும் பொழுது ஒரு பேபி பிறக்குது, அடுத்த ஒரு தலைமுறை எழும்புது. இதுதான் ஒரு வித்தினுடைய அடையாளம். ஒரு வித்து சாகும் பொழுது அதுல இருந்து ஒரு மரம் எழும்புகிறது. எத்தனை தேவ ஜனங்கள் புரியுறீங்க? இன்னைக்கு ஒரு பயங்கரமான வேதனையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, God is regenerating you. உன்னை கொண்டு ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. உன் வேதனை தான் கரையமா மாறுது. எத்தனை தேவ ஜனம் சொல்றீங்க, என் வேதனை கரையமா மாறுது, என் உபத்திரமும் கரையமா மாறுது. சத்துரு வந்து இவனை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிள்ளை தகுதியா இருக்கிறான், அவன் பாட தாண்டி வந்தவன், அவன் உபத்திரவத்தை தாண்டி வந்தவன், அவன் சுத்திரவதையை தாண்டி வந்தவன், அதனால இவன் தகுதியாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. தேவ ஜனங்கள் புரியணும், உங்க பாடுகள் கரையமாய் மாறும். உங்க பாடின் கரையங்களை பார்த்து தான் சத்துரு உங்க வீட்டில் சில மரணத்தை கொண்டு வரும் பொழுது அது நடக்காது. ஏதோ ஒரு மரணங்கள் உண்டாகி அநேகரை இழந்து போகிறத காட்டிலும் சில போராட்டத்துக்குள்ள இருக்கிறது நல்லது. தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகருடைய ஜீவனை சத்துரு பறித்து கொண்டு இருக்கிறான். ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் கவனமாக இல்லை என்றால் உங்க குடும்பத்தில் சில இழப்புகள் வரும் பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள், இதற்கு நான் பண கஷ்டத்தை பட்டு கொண்டே இருந்திருக்கலாமே, இதற்கு நான் சில கடன்ல இருந்திருக்கலாமே, அந்த பாரம் கூட லகுவா இருந்ததே. இன்னைக்கு சத்துரு பாருங்கள், அவன் அநேகருடைய ஜீவனை எடுக்கும் பொழுது நீங்க விசுவாசத்துல இல்லைன்னா சத்துரு உங்க ஜீவனை எடுக்கலாம். என வேதம் சொல்லுகிறது, கற்பாறையின் மேல உள்ள வீடு மட்டும்தான் அசைக்கப்படல. அப்படி என்றால் உங்க பேரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பிசாசு பயப்பட மாட்டான். நீங்க சபைக்கு போறதுனாலையும் பயப்பட மாட்டான். உங்களுக்குள்ள அவிசுவாசங்களும் பாவங்களும் உலக இச்சைகளும் வந்துச்சுன்னா நீங்க அவனுடைய அந்தகாரத்தின் வல்லமைகள் வரும் பொழுது மூழ்கடிக்கப்படுவீங்க, தளர்ந்து போவீங்க. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, கற்பாறை மேல உள்ள வீடு. அப்படின்னா நீங்க கிறிஸ்தவனா இருந்தும் அடிக்கப்படலாம், சபைக்கு போயும் அடி வாங்கலாம். ஆனா யாரை தெரியுமா சத்துருவால தொட முடியாது? உண்மையாட்டே வசனத்துக்கு இடம் கொடுத்து வசனம் அவங்க இருதயத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அவங்கள தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள வசனம் விதைக்கப்படட்டும், உனக்குள்ள கற்பாறை விதைக்கப்படட்டும். சத்துரு மோதி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். கிறிஸ்து என்ற கற்பாறை உங்க இருதயத்தில் இருக்கிறாரா? இருதயத்தில் இருந்தார்னா எத்தனை போராட்டம் வந்தாலும் இந்த கற்பாறையில மோதும் பொழுது அதுதான் உடையும். இன்னைக்கு நீங்க உடைஞ்சு போயிருக்கிறது காரணம் என்ன? வேத வசனம் உள்ளத்துல இல்ல. நீங்க வேதத்தை வாசித்தீங்க, ஆனா உள்ளத்துல கொண்டு போகல. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அவர்கள் வசனங்களை எல்லாம் சிந்தனையில வைக்கிறாங்க. தேவ ஜனங்கள் புரியணும், தாவீது 5 கல்லை எடுத்து ஒரு பைக்குள்ள தூக்கி வச்சாரு, ஆனா ஒரே ஒரு கல்லை தான் உபயோகப்படுத்தினாரு. இதே போலதான் தேவ ஜனமே, நீ நிறைய வசனத்தை உன் சிந்தனையில ஸ்டோர் பண்ணி வைப்ப, ஆனா ஏதோ ஒரு வசனம் மட்டும்தான் அந்த கோலியாத்தை நிர்மலாக்கும். அந்த வசனம் உன் இருதயத்தில் இருந்த வசனம். சங்கீதத்தில் ஆண்டோடைய வார்த்தை அருமையா சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹவு many are understanding? ஆண்டருடைய வார்த்தையை வைக்கக்கூடிய இடமே இருதயம். இருதயம் என்றால் உள்ளான மனிதன், உள்ளான மனிதன் என்றால் ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய மனிதனால தான் ஆவிக்குரிய வார்த்தையை கண்டெயின் பண்ண முடியும். ஒரு மாம்ச சிந்தனையால வேத வசனத்தை கிரகிக்க முடியாது. ஆண்டவருடைய மகிமையை பேசும் பொழுது உங்களுக்கு புரியாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உங்களுடைய சிந்தனையால உங்க மூளையால தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ளலான்னு சொன்னா நீங்க ஆண்டவரையே லிமிட் பண்றீங்க. ஏன்னா ஆண்டவரை புரியறதுக்கு உங்க சிந்தனையால முடியாது. இட் இஸ் பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அவரை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா உள்ளான மனிதன்ல விசுவாசம் இயங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுதுதான் அவரை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இன்னைக்கு அநேக படித்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரை பத்தி விவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு புரியல. அறிவு கொல்லும் சொன்னது போல இன்னைக்கு அறிவானது அநேகரை கொன்று கொண்டிருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. தேவச்சனமே, ஆவியில தான் நீங்க உயிரடைய முடியும். ஆவிக்குரிய வார்த்தை தான் உங்களை உயிர்ப்படுத்தும், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும். எத்தனை தேவ ஜனங்கள் இன்னைக்கு உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை தேவ ஜனங்களை இன்னைக்கு ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார்? அவ்வளவு பேரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உங்க இருதயத்தில் வைக்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். போராட்டம் வரும் பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும்.
செய்யணும். ஏன்னா அது உங்களை காணும் பொழுது கிறிஸ்துவை காணணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உலக கவலையை உன் இருதயத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை இன்ஸ்டால் பண்ணு. இந்த இன்ஸ்டாலேஷன் கர்த்தர் மட்டும் தான் பண்ண முடியும். தேவ ஜனமே புரியணும். உங்கள் வீட்டில் ஒரு ஏசி வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கும் பொழுது இதுக்கு இன்ஸ்டாலேஷன் ஒன்று உண்டு. இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டா அந்த ஏசி ஓட ஆரம்பிச்சிடும். என்னதான் ஏசியை வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து அந்த ஏசின்னு சொல்லக்கூடிய ஏர் கண்டிஷனரை நீங்கள் ஓட வைக்க முடியாது. ஏன்னா ஓட வைத்தால் அதற்குள்ள கனெக்ஷன் இன்னும் பண்ணப்படலை. அதனால் எதையுமே ஆன் பண்ண முடியாது. தேவ ஜனங்கள் புரியணும். இன்ஸ்டாலேஷன் சொல்லுகிறது அது வந்து இன்ஸ்டால் பண்ணுகிறவங்க வந்தால் தான் அது நடக்கும். ஏன்னா நம்ம வேறு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க, நமக்கு இந்த காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுகிறதுக்கு சிலரை நம்ம அந்த கம்பெனியிலிருந்து கூப்பிடுகிறோம். எதை எடுத்தாலும் ஓகே தான் தேவ ஜனமே. முன்னாடி உள்ள டெலிஃபோன் பாருங்கள், அதை இன்ஸ்டால் பண்ண ஆள் வருவாங்க. ஒரு இன்வெர்ட்டர் பாருங்கள், அதை இன்ஸ்டால் பண்ண ஆள் வராங்க. உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சு அதை இன்ஸ்டால் பண்ண ஆள் வராங்க. பிசி கம்ப்யூட்டர் செட் எடுத்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ண ஆள் வராங்க. தேவ ஜனம் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்ம வேற காரியங்களை கற்றிருப்போம், அநேக இன்ஸ்டாலேஷன் நமக்கு தெரியாது. இதே போல தேவ ஜனமே, வசனத்தையும் உங்கள் இருதயத்தில் இன்ஸ்டால் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் தேவ ஆவியானவர். இந்த நாட்களில் அவர் இந்த ஊழியர்கள் மூலமாக உங்கள் இருதயத்தில் வசனத்தை இன்ஸ்டால் பண்ணுறாரு. ஒன்ஸ் நீங்கள் ஏசியை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், அது உங்களுக்கு கூலிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதே போல் ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் அந்த வசனத்தை கரெக்டாக நட்டிட்டாருன்னா, அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, அதற்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, வசனம் இன்ஸ்டால் ஆயிட்டுனா அதுக்கு பிறகு நடக்கிறதே வேற. ஏன்னா அதற்கு பிறகு ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அது ஏசியை போல கூலாயிட்டே இருக்கும். உங்கள் இன்ஜின் சூடாக சூடாக உலகத்தின் வாரத்தினால உங்கள் உள்ளான மனிதனுக்கு கவலையை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் கவலையால் நிரப்பலான்னு நினைக்கும் பொழுது, அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இன்ஸ்டால் பண்ண வார்த்தையினால குளுமையாக பேசுவார், இன்பமாக பேசுவார். இந்த உபத்திரத்தில் பொறுமையாயிருன்னு சொல்லுவார். அந்த செங்கடல்ல ஒரு திறந்த வாசல் இருக்குன்னு சொல்லுவார். ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற உயர்வை காமிச்சு தருவார். ஏன் இந்த போராட்டத்தில் போறோம்னா, தேவ ஜனங்கள் நீங்கள் நம்பர் 1 பொறுமையாக இருப்பீங்க, பொறுமையை கற்றுக்கொள்வீங்க, தாழ்மையை கற்றுக்கொள்வீங்க. தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கணும்னா உபத்திரவத்தில் போய் தான் ஆக வேண்டும். அதற்குன்னு சொல்லிட்டு உயிரை எடுக்கிற லெவலில் போராட்டத்தில் ஆண்டு கொண்டு போய் உங்களை பயங்காட்டுவார் நினைக்காதீங்க. தேவ ஜனமே, திராணிக்கு தக்கதான சோதனை, ஒரு திராணிக்கு தக்கதான போராட்டம் உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு 10 கிலோ தூக்க முடியும்னா அதுக்கு ஏற்றது தான் அவனுக்கு கொடுப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு 20 கிலோ தூக்க முடியும்னா அதுக்கேற்ற வேட்டு தான் அவனுக்கு தூக்க பர்மிஷன் உண்டு. இதே போல தான் தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு சில போராட்டம் வந்திருக்குது இல்ல, அதெல்லாம் உனக்கு தூக்க தகுதி இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அனுப்பியிருக்கிறாரு. அதற்குள்ள உயர்வு வருகிறது. தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாருங்க. அந்த உயர்வு உங்க நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நம்ம பார்த்ததுபடியே ஆண்டவருடைய கால்கள் தொட்டால் அற்புதம், ஆண்டவருடைய கரம் தொட்டால் அற்புதம், ஆண்டவருடைய வஸ்திரம் தொட்டால் அற்புதம், ஆண்டவர் எதை தொட்டாலும் அற்புதம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை நிரப்புகிறார். இப்பொழுது அவருடைய பெல்ட்டில் கூட மகிமை இறங்கிட்டு அந்த பெல்ட்டை கலத்தி போடுறாரு. அந்த பெல்ட்டை தொட்டவங்க மேல அற்புதம். இப்போ தேவ ஆவியானவர் பவுலினுடைய கச்சிப்பை தொடுறாரு. அந்த கச்சிப்பை தொடும் பொழுது அந்த கச்சிப்பை யார் தொட்டாலும் அற்புதம். ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னாரு, பவுலினுடைய அந்த கர்ச்சிஃபை எடுத்து ஒரு 100 கச்சிஃபோடு மிக்ஸ் பண்ணாலும் அந்த பவுலினுடைய கச்சிஃபை மட்டும் கண்டுபிடிக்க எளிதான முறை இருக்குது. எல்லா கச்சிஃபும் ஒயிட் கலர்ல இருந்தாலும் பவுலினுடைய கச்சிஃபை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எப்படி தெரியுமா? வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அந்த 100 கச்சிஃபையும் போட்டு பார்க்கணும். பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்து போட்டு பார்க்கும் பொழுது 99 சாதாரண கச்சிப்பும் வேலை செய்யாது. ஆனால் பவுலினுடைய கச்சிப்பில் இருந்த தேவ மகிமை அந்த வியாதியை குணமாக்கும், அந்த பிசாசு அலக்களிக்க வைக்கும். அப்போ நமக்கு தெரியும் எல்லாமே கச்சிப்பு தான். ஆனால் பவுலினுடைய கச்சிப்பை மட்டும் கர்த்தர் தொட்டிருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய வல்லமை பவுலினுடைய கச்சிப்பை தொட்டிருந்துச்சு. தேவன் எதை தொட்டாலும் அற்புதம், தேவன் எதை தொட்டாலும் அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் உங்க பிள்ளைகளை தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. தேவன் தொட்ட எதுவுமே மாறாத இருந்த சரித்திரம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை தொடுறாருன்னா கண்டிப்பா மாற்றம் உண்டு. வார்த்தை உங்க இருதயத்தை தொடுதுன்னா கண்டிப்பா மாற்றம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுருனுடைய நிழல்ல கூட ஆவியானவர் தொட ஆரம்பிச்சாரு. அதனால பேதுருனுடைய நிழலுக்கு கிட்ட எல்லா வியாதியஸ்தர்களையும் கொண்டு வராங்க, அவர்களுக்கு சுகம் கிடைக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேதுருவின் நிழலை தொட்டாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா பேதுரு மாறிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு தொட்ட எல்லாமே அற்புதம். நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு திடீர்னு என்ன செய்யறாரு? கடல்ல நடக்கிறாரு. அவருடைய பாதம் கடல் தண்ணியில பட்ட உடனே கடல் தண்ணி கூட கல்லாக மாறினது. கடல் சொல்லிட்டு, என்னை உருவாக்கினவரே, உம்மை நான் வரவேற்கிறேன், என் மேல் நடந்து செல்லும் என்று கடல் கல்லாக மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை
கொல்றாங்க, இயேசு அடக்கி வைக்கிறாங்க. அந்த கல்லறைக்குள்ள 3வது நாள் கழியும் பொழுது இயேசு உயிரோடு எழும்புறாரு. கல்லறை சொல்லுது, இதுவரைக்கும் இந்த கல்லறையை திறந்து உயிரோட வந்தவன் ஒருத்தனும் கிடையாது. உன்னதமான தேவனே, நீர் மரணத்திற்கு அதிகாரி என்று சொல்லி மரணமும் கல்லறையும் கீழடங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசப்பாவை கல்லறையால கூட அடக்கி வைக்க முடியல. என இயேசுவின் கால் உயிரடைந்து கல்லறையை தொட்ட பொழுது கல்லறையின் கட்டு விழுந்தது, மரணத்தின் கட்டு உடைந்தது. கல்லறைகளை ஜெயித்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு. அவருடைய காலில் உள்ள தெய்வ பிரசனம், இயேசுனுடைய கால் பட்ட இடம்லாம் அற்புதம். தேவ ஜனம் புரியணும். இயேசு அதோட சும்மா இல்ல, மரித்திருந்த நேரத்துல கூட அவர் பாதாளத்துக்கு போறாரு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 21 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதுக்குள்ள பாதாளத்துல போய் சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அவருடைய கால் பாதாளத்துல பட்ட பொழுதும் அதிசயம். சில ஆத்துமாக்களை ஆண்டவர் தொட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் கால் எதை தொட்டாலும் அற்புதம். இதோட விட்டாரா? இயேசுவின் கால் பரலோகத்தில் மிதித்தது. அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துல போகும் பொழுது நிச்சயமாக எல்லா தூதர்களும் எழும்பி நின்றிருப்பாங்க. உன்னதமான தேவனே, ராஜாதி ராஜாவே, நீர் சகலத்தையும் செய்து முடித்து வெற்றிகரமா திரும்பி வந்திருக்கிறீங்கன்னு அவர் கால் பரலோகத்துல பட்ட உடனே எல்லாரும் எழும்பி நின்று ஆமென், அவருக்கு பிதாவின் வலது பரிசத்துல உட்காரக்கூடிய சீட்டு உண்டானது. உன்னதமான தேவன் சொன்னாரு, இனி சகல அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா மனிதர்களுடைய நாவும் உங்களை போட்டோம். உன்னதமான தேவன் வாழ்த்துனாரு. அவரை கண்டு மகிழ்ந்திருப்பாரு. என தேவனுடைய திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு செய்து முடித்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கால் பரலோகத்தை தொட்ட பொழுது உன்னதமான தேவன் சொன்னாரு, இனி எல்லா மனிதர்களுடைய முட்டும் உமக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவும் உம்மை போற்றும், சகல அதிகாரமும் உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசுவுக்கு இன்னைக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நினைச்சா எதனாலும் செய்யலாம். தேவ ஜனமே, அதனால இந்த உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கூட இணைய நீங்க போற இடமும் உங்க கால்கள் மிதிக்கிற இடத்துலையும் பொல்லாத ஆவிகள் ஓட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஆபீஸ் ரூம் உங்க கால் மிதிக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் வல்லமையா இறங்கும். உங்க குடும்பத்தை கலக்கிற மந்திரவாதிகளின் வல்லமைகள் உங்க கால் பட்டாலே அது உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க காலேஜுக்குள்ள உங்க பிள்ளைகள் கால் வைக்கும் பொழுது விடுதலை, உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும் பொழுது விடுதலை. நீங்க எங்க போனாலும் ஒரு தெய்வ பிரசன்னம் உங்களோடு வரப்போது. தேவ ஜனமே, எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமே. இன்னைக்கு ஆவியான ஒரு சிலரை வல்லமையா தொடுகிறாரு. உங்களை கொண்டு அவர் சிலதை செய்கிறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். சிலருடைய தலைகளை தொடுகிறாரு, சிலருடைய கைகளை தொடுகிறாரு, சிலருக்காக நல்ல பிளான்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நாட்கள்ல நீங்க தனியாக ஜெபித்து பாருங்கள், கர்த்தருடைய பிளான்கள் வெளிப்படும். இன்னைக்கு ஆவியானவர் சில பிளான்களை கொண்டு வராரு. அந்த உன்னதமானவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது அது செய்ய போறதே பயங்கரமான விஷயம். தேவ ஜனமே, ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, 4 டிப்பர் லாரியை நம்ம சாப்பிட்டா கூட கிடைக்காத மினரல ஆண்டவர் ஒரு பழத்துல இருந்து தாராரு, ஒரு ஆப்பிள்ல இருந்து தாராரு. ஒரு லாரி நிறைய மண்ணை சாப்பிட்டா கூட கிடைக்காத பலன் ஒரு ஆப்பிள சாப்பிடும் போது கிடைக்குது. ஏன்னா இந்த ஆப்பிள் உள்ள சத்து அந்த மண்ணில இருந்து தான் வந்துச்சு. ஆனாலும் அந்த மண்ணை சாப்பிட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அவர் பரலோகத்துல பெர்சனலா உட்கார்ந்து இருந்தாலும் அவருடைய வார்த்தை நம்ம கையில இருக்குது. இந்த வார்த்தை என்ற மாத்திரைய உங்க இருதயத்துல வைத்து பாருங்க, அது நடக்க போறதே வேற. ஹல்லேலூயா. நீங்க ஹோல் பைபிளை படிச்சு முடிச்சும் நடக்காதத நீங்க விசுவாசித்தா நடக்கும். ஹோல் பைபிளை படிச்சு முடிச்சும் நீங்க சோர்ந்து போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தனையால பைபிளை வாசித்து முடிச்சு ஒன்னும் நடக்காது. அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? வசனத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாரு. தேவ ஜனத்துக்கு வசனத்தின் மேன்மை தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வசனத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். அதனாலதான் வியாதியஸ்தர்களுக்கு பழங்களை வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்? ஒரு லாரி நிறைய மண்ணை சாப்பிட்டா அதுல உள்ள பொட்டாசியம், அதுல உள்ள மேக்னீசியம், அதுல உள்ள மினரல்ஸ் கிடைக்குமே. அவ்வளவு நிறைய சாப்பிட்றதுக்கு நம்ம கெப்பாசிட்டி கிடையாது. அந்த மண்ணுக்குள்ள மினரல்ஸ் இருக்குது. ஆனா ஆண்டவர் அதை மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள கொண்டு போறதுக்கு, அந்த மனுஷனுக்கு சத்தா கொண்டு போறதுக்கு ஆண்டவர் மண்ணிலிருந்து பழங்களை விளைய வச்சாரு. இதே போலதான் தேவ ஜனமே, ஆண்டவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் தன்னை உள்ளடக்கி அவருடைய வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற தேவ ஜனமே, வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போ. வசனத்துல நிரம்பி ஜெபம்னு உன் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாரு. வசனம் இல்லாம ஒரு மாற்றம் வராது. வசனம் இல்லாம விசுவாச ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொடுகிறார். அந்த ஆண்டவர் எப்படி தொடுகிறார்னா, உங்களுக்குள்ள வார்த்தையை அனுப்புகிறார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நீங்க நடக்கும் பொழுது தேவன் நடக்கிறாரு, நீங்க பேசும் பொழுது தேவன் பேசுறாரு. அதனாலதான் நீங்க செல்லுகிற இடமும் ஆசீர்வாதமா இருக்கும். தேவ ஜனங்கள் விசுவாசியுங்கள். எல்லா துதிக்கான மகிமை நம்ம அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். தேவனுடைய நாமம் மட்டும்
மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.